ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்க் கூகுள் பே ஏஸ் கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வழியாக இந்த கார்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. Jan 4th 2021 இந்த மந்த் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி Jan 11 வந்து இந்த கார்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து 28th வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி கார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க. ஜாயினிங் ஃபீஸ் வந்து 0 தான். சப்போஸ் இந்த கார்டு வந்துட்டு February 28th அப்புறம் நீங்கள் வந்து கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் March 1 உங்களுக்கு வந்து கார்டு வந்து ரிசீவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து 499 வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கார்டு ரிசீவ் பண்ண டேட்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே 10,000க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிவர்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனுவல் ஃபீஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து 499. அது வந்து இயர்லி ஸ்பெண்டிங் வந்துட்டு 2 lakhக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இயர்லி வந்து 2 lakh ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த 499 அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவர்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் பண்ணால் நமக்கு வந்து அதுவும் வந்து 0 தான். இந்த கார்டோட மெயின் பெனிஃபிட் வந்தோம்னா, இந்த கார்டு வந்து எந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் மினிமம் வந்து 2%. ஸோ யூட்டிலிட்டி பில்ஸ் நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5%, 4% அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கார்டோட மெயின் பெனிஃபிட். ஸோ இது வந்து மற்ற கார்டு மாதிரி இல்லாமல், மற்ற கார்டுக்கெலாம் வந்து ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எந்தெந்த யூசேஜ் நம்ம பண்ணுறோமோ அந்தந்த யூசேஜுக்கும் கேஷ்பேக் இருக்குது. ஸோ அப்படி மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த கார்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இந்த கார்டு வந்து நான் கூகுள் பே வழியாக தான் வந்து அப்ளை பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அதுவே வந்து சேலரி அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஸோ கூகுள் பே வழியாகவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு ஃபோன் கால், எந்த ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே வந்து சப்மிட் பண்ணல. ஸோ அதுக்கு எனக்கு வந்து எலிஜிபிள் இருந்ததுனால எனக்கு அதிலே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் அப்ளை பண்ண 7 daysல கரெக்டாக 8வது நாள் எனக்கு வந்து கார்டு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க எனக்கு. ஸோ இது வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு வழியாக கவர் எல்லாமே பிரிச்சாச்சு. ஸோ கார்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணதையுமே கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டு. ஸோ நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்துட்டு டிஜிட்டல் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுட்டு நான். ஸோ கீழே வந்து பார்த்தா 5%, 4%, 2% ஆஃபர் இருக்குது. 5% வந்து பே யூட்டிலிட்டி பில்ஸ்க்காகவும், 4% வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் யூஸ் பண்ணால், 2% அதர் யூசேஜுக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தா எப்படி வந்து பின் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. பின் வந்து க்ரியேட் பண்ணுறது மொபைல் ஆப் வழியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் வழியாகவும் பண்ணிக்கலாம், ஏடிஎம் மூலமாக பண்ணுறது, அப்புறம் வந்து ஃபோன் பேங்கிங் வழியாக. ஸோ இந்த 4 வேலை வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து கார்டோட கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் டிசேபிள் கொடுத்துருப்பாங்க. அதே கான்டாக்ட்லெஸ் கார்டு டிசேபிள் எனேபிள் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் கார்டு அதே மாதிரி கார்டு லிமிட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்டு பிளாக் அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங்கோட கஸ்டமர் கேர் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பின் எப்படி க்ரியேட் பண்ணி கார்டு ஆக்டிவேட் பண்ணது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மெனுவில் கீழே சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் செட் ரீசெட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே என்னோடய கார்டு வந்து ரெட்ரீவ் ஆகி வரும். ஸோ கீழே வந்து செட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். செட் பின் அப்படின்னு கிளிக் பண்ணதையுமே அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதையுமே என்னோடய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்துட்டு ஒரு 8 digit ஆக்டிவேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடு வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்ததையுமே நான் வந்துட்டு 4 digit பின் வந்து க்ரியேட் பண்ணணும். செட் பின் கொடுத்து பண்ணணும். ஸோ என்டர் 4 digit பின், அதுக்கு ரீஎன்டர் 4 digit பின் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய எம்பின் கொடுத்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதையுமே என்னோடய பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பின் வந்து ஈஸியாக வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக க்ரியேட் பண்ணுறது.